ஒரு சின்ன தம்பி ₹1 நாணயத்த எடுத்துக்கிட்டு தெருவா ஒரு கடையா ஏறி ஏறி இந்த ₹1 வச்சுக்கிட்டு எனக்கு இறைவனை தர்றீங்களா, இந்த ₹1 வச்சுக்கிட்டு எனக்கு கடவுள் தர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தானா. ஒவ்வொரு கடையிலையும், நீ என்ன தம்பி லூஸா, ₹1க்கு யாராவது கடவுளை தர முடியுமா அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்பிட்டாங்களாம். இப்படி அவன் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தானா. ஒரு கடையில் அந்த ஓனர் வந்து இவனை பிடிச்சி ஓங்கி தள்ளி விட்டுட்டாராம். அவன் நடு ரோட்டில் வந்து விழுந்திருக்கான். சடனாக ஒரு கார் வந்து நின்றுருந்துருக்கு. அப்போது அந்த காரோடைய ஓனர் வெளியில் வந்து, என்னப்பா ஏன் இப்படி வந்து விழுகிற அப்படின்னு சொன்னப்போ, அவன் வந்து திருப்பியும் அந்த ₹1 காமிச்சு, இந்த ₹1 வச்சுக்கிட்டு எனக்கு கடவுள் கொடுக்குறீங்களா, ₹1 வச்சுக்கிட்டு இறைவனை எனக்கு கொடுக்குறீங்களான்னு இந்த 2 சென்டென்ஸை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருந்தானா. ₹1க்கு என்ன கடவுள், அப்படி அந்த கடவுளை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இல்லை, எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க, இந்த கடவுள் தான் இனிமேல் உங்கள் அம்மாவை காப்பாற்றணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க, எனக்கு கடவுளை போய் எங்கே போய் வாங்கணும்னு தெரியல, என்கிட்ட ₹1 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னானாம். எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவன் அந்த ஹாஸ்பிட்டலோட பேரை சொல்லியிருக்கான். இவர் ஒரு சீட்டில் எழுதி கொடுத்து, இதை போய் மட்டும் அந்த ஹாஸ்பிட்டலில் கொடு, உங்கள் அம்மாவை அந்த கடவுளே வந்து காப்பாற்றிடுவாருன்னு சொன்னாராம். இந்த பையன் அந்த சீட்டை கொண்டுட்டு ரொம்ப ஸ்பீடாக ஓடி போய் கொடுத்தானாம். கொடுத்த அடுத்த செகண்டே அவங்க அம்மாவுக்கு எல்லா விதமான ஆப்ரேஷன் பண்ணியும் காப்பாற்றிட்டாங்களாம். சீட்டு கொடுத்தவர் யாருன்னா, அந்த சேர்மன் ஆஃப் த ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் தான் வந்து கொடுத்து விட்டுருந்துருக்கிறாரு. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, தொடர்ந்து நம்ம முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம எதை தேடிக்கிட்டே இருக்கோமோ அந்த தேடல், அந்த என்ன சொல்யூஷன் உங்களுக்கு வேணுமோ அது நிச்சயமாக கடவுள் ரூபத்தில் மனிதனே கடவுளாக வந்து நிற்பாருன்றதுக்கு ஒரு உதாரணம் தான். தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும்.